ஹாய் ஜெரி குக்கரி, வாங்க இன்னைக்கு சண்டே மினி விளாக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். காலையிலே மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். சாலை மீன், வெலை மீன் இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சிம்பிள் மெனு தான். ரசம் வச்சு சாலை மீனை பொரிக்க போகிறோம், வெலை மீனை வந்து புட்டு வைக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப பெரிய மெனுலாம் இல்லை. அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, வெலை மீன் கூட என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அது கூட என்ன பண்ணுறேன்னா, மீன் மூணு அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு மூடியை போட்டு அடுப்பில் தூக்கி வச்சுருவோம். அது பாட்டு கொதிச்சிட்ருக்கோம். அது கொதிக்கிற நேரத்தில் இந்த பக்கம் சாலை மீனுக்கு வந்து மீன் மசாலா தடவிடுவோம். நான் எப்போவுமே மீன் பொரிக்கிறதுக்கு தண்ணி மிளகாத்தூள் தான் போடுவேன். ஆனால் இப்போலாம் வந்து வீட்டிலே வந்து மீன் பிடி எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் போட போகிறேன். இப்போ நான் எடுத்துக்க மீனுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மீன் மசாலா, அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, சரிங்களா? இதை போட்டு புளித்தண்ணி இருந்தால் லைட்டாக புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் அன்றைக்கி வெறும் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். வெறும் தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிறேன். பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மீன் பொரிக்கிறப்ப மீன் மசாலா தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகும். அப்போ மீன் மசாலா வந்து நல்லா பிடிச்சிரும், சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வெலை மீன் வந்து நல்லா அவிஞ்சிருச்சு. இதை எடுத்து என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொன்றா பிரித்து வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெலை மீன் புட்டு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம். மீன் அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதை தனியாக வச்சுருக்கேன். கடலை எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தேங்காய், வெள்ளைப்பூடு, சீரகம், அவ்வளோதான். இதை வச்சு சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் ஒரு 100 கிராம் தேங்காய் போட்டிருக்கேன். அது கூட ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு போட்டிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா தான் வரப்புக்கு, வேறு எதுவும் போடலை. ஸோ நான் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சீரகம். இதை தண்ணி ஊற்றாமல் 1-2 அடித்து நம்ம ஏற்கனவே பிச்சு வச்சுக்கோம், மீன் வேக வச்சு பிச்சு வச்சுக்கோம்ல, அதில் போட்டு நல்லா பிணைஞ்சிருங்க, சரிங்களா? நல்லா பிணைஞ்சி தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ ஒரு அடுப்பத்தை வச்சு அதில் கடலை எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கருப்பில் வச்சுக்கோம்ல, அது மொத்தமாக போட்டுக்கலாம். போட்டு வதங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினாலே போதும். நம்மளுக்கு எப்போவுமே புட்டுக்கு வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே மீனில் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம ஏற்கனவே இந்த மசாலா மீன் கூட போட்டு பிணைஞ்சி வச்சுக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா கிண்டுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு வரணும் பார்த்திங்கன்னா, நம்ம பொடி மாஸ் வீட்டில் வந்து முட்டை பொடி மாஸ் பண்ணால் அது உதிரும்ல, அதே மாதிரி இந்த மீன் புட்டு வந்து வரும். நான் இப்போ எடுத்துகிட்டு பாருங்க, இதே மாதிரியே வரும். இந்த ஸ்டேஜை அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான மீன் புட்டு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.